இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பாக நம் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்ம பிள்ளைகளை நம்மளுக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். ஆனால் அது கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கறது இல்லை. அநேகர் பாருங்க, திருமணத்துக்காக, பிள்ளைகளுக்காக, வேலைக்காக எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்தது கர்த்தருக்காக எதுவும் செய்ய மாட்டுறாங்க. கர்த்தருக்காக பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அவர் கொடுக்குற பலன். அப்போ ஆண்டவர் பிள்ளைகளை கொடுக்கிறார். ஆனால் அது சரியான விதத்தில் வளர்த்து ஊழியக்காரர்களாக மாற்ற மாட்டேங்கிறோம், ஒப்பு கொடுக்க மாட்டோம். என்னன்னா ஒரு பயம். ஐயோ, ஊழியத்துக்கு போயிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது, வேலை பண்ணக்கூடாது, வயசான காலத்தில் எனக்கு யார் சோறு போடுவா, இவங்க ஊழியத்துக்கு போயிட்டாங்கன்னா யார் எனக்கு செய்வா. ஒரு கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு ஒரு குழப்ப நிலைமையில் இருக்கிறாங்க, அவிசுவாசமாக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்தது எதற்குன்னா அவருக்காக வளர்ப்பது தான். அவருக்காக ஊழியத்தில் வளர்க்கணும். அவங்க நல்லா படிக்கணும், நல்ல வேலை செய்யணும், மாற்று கருத்து இல்லை. அதே போல் நல்ல சம்பாதிச்சு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். அந்த ஊழியத்துக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆமென். நீங்கள் முதல்ல உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். அன்னாளை குறித்து தெரியும். எவ்வளவாக நிந்திக்கப்பட்டால், அவமானப்படுத்தப்பட்டால், பிள்ளை இல்லை. ஆனால் இவ ஒரு வேண்டுதல் செய்கிற, ஒரு பொருத்தனை பண்றா. கர்த்தாவே, எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்க, அந்த ஆண் பிள்ளை கொடுத்த நான் உமக்கே ஒப்பு கொடுக்கிறேன். இல்ல, என்ன ஒரு ஜெபம்! அந்த பொருத்தனை அன்னாள் அப்படியே நிறைவேற்றினான். பால் மறைத்த போது அந்த பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தில் தேவாலயத்தில் வந்து விட்டாள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்க்கணும். நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்க்கப்படணும், ஒப்பு கொடுக்கணும். உங்கள் பிள்ளைகள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டாங்களா? உங்கள் பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்களா? உலக பிரகாரமாக படிப்புக்கு தான் நம்ம அவ்வளோ செலவு பண்ணுறோம். படிப்பு படிப்பு படிப்பு, வேலை, சம்பாதிக்கணும். உங்கள் சுயநலத்தை தான் பார்க்குறீங்க. அவங்க நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்க நல்லா வாழணும். அடுத்த ஜெனரேஷன் பக்தி இல்லாத சந்ததியாக தான் வளருது. சபைக்கு வர்றதில்லை, ஊழியத்துக்கு வர்றதில்லை, ஒப்பு கொடுக்கறது இல்லை. உலக பிரகாரமான வாழ்க்கை தான் பிள்ளைங்க வாழ்கிறாங்க. அப்புறம் கடைசியில் சபையில் வந்து அழுவுறது. என் பிள்ளைங்க எனக்கு சோறே போட மாட்டாங்க, என் மகளை என்னை பார்க்கவே மாட்டாங்க. நீ வளர்ப்பா அப்படி, உங்கள் வளர்ப்பு அப்படி. கர்த்தருக்குள்ள வளர்க்கிற பிள்ளைகள் நிச்சயம் உங்களை பார்க்கும்.